அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வாஸ்து நிபுணர் கடவுளா? இந்த வாஸ்துவுக்கும் பணத்துக்கும் என்ன தொடர்புங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எல்லா தகவல்களையும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ள ரொம்ப லென்த்தாக பேச முடியல. பேசினாலும் மக்கள் அதை விரும்பி பார்க்கறதில்ல. அதனால நான் கொஞ்சம் குறைத்து கொண்டு, அந்த டைமிங்கை குறைத்து கொண்டு மக்களுக்கு பல நல்ல தகவல்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வாஸ்து நிபுணர்லாம் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, அவரை கடவுள் மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்கிறாங்க. வாஸ்து பார்க்கக்கூடிய வாஸ்து நண்பர்களும் சொல்கிறாங்க, வாஸ்து சொல்லி கொடுக்கக்கூடிய நண்பர்களும் சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த வாஸ்துவில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இயற்கை வாஸ்துனா என்னை பொறுத்தவரையில் இயற்கை, இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்போது இறைவன் யார் அப்படின்னா இயற்கை தான் இறைவன். கோயிலில் ஒரு கோவில் இருக்குது. கோவிலில் கோவிலில் பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அந்த பூசாரின்னு சொல்லுவாங்க, ஐயரும் பிராமணர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கடவுளா அப்படின்னா அப்போ அவங்களையும் கடவுள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க மக்கள். இதுபோல் மக்களின் சில என்னை ஒரு சில கருத்துக்கள் எனக்கு முரண்பாடாக இருக்கிறதுனால வீனஸ் அப்படின்னாலே எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும். அந்த வகையில் வாஸ்து நிபுணர் கடவுளா அப்படின்னா இயற்கை நேரடியாக உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுக்காது. கடவுள் டைரக்டாக உங்களுக்கு எந்த விஷயத்தையும் இன்டிமேட் பண்ண மாட்டார். பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் யார் மூலமாகவோ உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியின் மூலமாக உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்குது. அதானே உண்மை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வாஸ்து நிபுணர் கடவுளா அப்படின்னா நீங்கள் வாஸ்து நிபுணர்களே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் முதல்ல உங்களை ஸ்ட்ராங்காக நினைக்கணும். வாஸ்து நிபுணர்கள் கடவுளா அப்படின்னா கடவுள் தான். ஏன் அதை மறுக்கிறீங்க? கடவுள்னு சொல்கிறத விட கடவுள் அனுப்பிய நம்ம ஒரு தூதர்னு வச்சுக்கலாம். நம்ம இறைவன் அனுப்பிய நமக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டி. கடவுள் டைரக்டாக சொல்ல முடியுமா எந்த ஒரு விஷயத்தையும்? புரிஞ்சுக்கோங்க. அப்போ கோயிலில் பூசாரி திருநீர் பூசும்போது, திருநீர் வைக்கும்போது சில விஷயங்களை சொல்லுவாங்க. சௌபாக்கியமாக இருக்கணும், சகல சௌபாக்கியத்தோடு வாழணும், ஆரோக்கியத்தோடு வாழணும், மன நிம்மதியோடு வாழணும், நிறைவான வாழ்க்கை வாழணும், 100 வயசு வரைக்கும் வாழணும், இப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட அந்த பிராமணர்கள் அந்த ஐயர்கள் பண்ணுறாங்களா அப்படின்னா கடவுள் டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவரும் ஒரு கடவுள் தான். எவ்வளவு சேவைகள் அவங்க அந்த கடவுளுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா அந்த பிராமணர்கள், ஐயர்கள், பூசாரி, மக்களை வாஸ்து பார்க்குறவங்கள, ஜோதிடம் பார்க்குறவங்கலாம் நியூமராலஜி பார்க்குறவங்க எல்லாரையும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு துறையை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? பணத்துக்காகவா? அப்போ பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் தானே. அப்போ பணம் வாங்காமல் சோசியல் சர்வீஸாக பார்க்குறவங்க கடவுளா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எத்தனை ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க, எத்தனை இதில் பண ஊழல், மோசடி, இதெல்லாம் ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிங்க? பணத்தை வச்சு எவ்வளோ ஊழல் நடக்குது. நல்லவர்கள் இப்போ ஒரு வாஸ்து பார்க்க வராங்க அப்படின்னா அவன் பரிகாரம் சொல்கிறாங்களா, நீங்கள் அவங்கள தவிர்த்துடலாம். நல்லது ஆராய்ச்சி பண்ணி நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்களை கூட நீங்கள் நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என்னையும் ஒரு மனிதர் கேட்டிருக்காங்க. எனக்கும் இந்த அனுபவம் இருக்குது. நீங்களாம் என்ன பெரிய கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்ட அனுபவம் எனக்கும் இருக்குது. நிச்சயமாக என் மீது எனக்கு நம்பிக்கை அதிகம். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு 100% அப்படிங்கிறத விட நான் 100க்கும் மேலேன்னு சொல்லுவேன், அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய நம்பிக்கை, நான் இப்போ அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய என்னுடைய எண்ணத்தின் வலிமை, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஃபாலோ பண்ணக்கூடிய விதங்கள், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விதங்கள், நான் கால அளவு அப்படிங்கிறத விட நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லுவேன். இதை தான் நம்ம கடவுளுக்கு நிகரானவராக பார்க்கணுமே தவிர கடவுளோட ஒப்பிடுவது அப்படிங்கிறது முதல்ல வாஸ்து நிபுணர்கள் யாரையும் முதல்ல உங்கள் தொழிலை நீங்கள் குறைத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் டெவலப் ஆகுறது கஷ்டம். உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கிறீங்க,
வாஸ்து மீது வாஸ்து நான் ஒன்றும் கடவுள் இல்லைம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் போடாதீங்க. கடவுள் டைரெக்டாக வந்து சொல்லுவார், முருகர் அனுப்பியிருக்காரு. நான் நிறைய இடங்களில் இன்ட்யூஷன் கொடுப்பேன். அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகிறோம், யார் அனுப்பியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ண தெரியணும். அது தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அது போல தெரியாதவங்க வந்து நான் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கும். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய வேலையை முதல்ல நீங்கள் அதாவது நம்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேருக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். என்னுடைய தொழிலை என்றுமே வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. வாஸ்துவெல்லாம் நான் ஒரு நாளும் விட்டு கொடுத்தது யார்கிட்டையும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. நம்பினவங்க நம்பியை கூப்பிடட்டும், பார்க்கட்டும், வாஸ்து பார்க்கட்டும். நம்பாதவங்களுக்கு ஏன் நம்ம போய் அதை விஷயத்தை திணிக்கணும்? சில பேர் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முன்னாலே நம்ம வந்து மிகப்பெரிய திறமைகளெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கேட்கக்கூடிய 4 கேள்விகளுக்கு கூட அவங்களால பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வீடுகள்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல நம்ம தோக்குறோம், ஒரு இடத்துல அனுபவம் கிடைக்கும், எந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பணத்தை நோக்கிய பயணமாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து இப்போ வாஸ்து பார்க்க போகிறோம், ஒரு இடத்துக்கு வந்து பணத்தை நோக்கி தானே இருக்கும். ஒரு 10,000 ரூபா 20,000 ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது முதல்ல வந்து அது அதற்கான தொகை தானே. இப்போ ஒரு பூசாரிக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாதான் அவர் கூட அவங்க குடும்பத்துக்கு சாப்பிட அவங்க என்ன பண்ணுவாங்க. ஏகப்பட்ட கேள்விகள். மக்கள் வந்து நல்ல சிந்தனைகளை விட்டு தவறான ஒரு சிந்தனை, கடவுளை வைத்து ஒரு ஒரு பெரிய ஒரு பொருள், ஒரு பெரிய குழப்பம். எல்லாருமே கடவுள் தான். டாக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு டாக்டர் எவ்வளவோ விஷயங்களை சொல்லுவார், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஒரு ஒரு நோயாளியை காப்பாற்ற முடியாத நோயாளியை ஒரு சின்சியராக காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்க கடவுள் தானே. கண்ணுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் கடவுளாக வணங்காமல் தெரியாத ஒரு விஷயத்தை ஏன் வந்து அதோடு ஒப்பிடுறீங்க? ஏதோ நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது, ஏதோ ஒரு ஆற்றல். அதை நம்ம வந்து முருகராகவும் சிவனாகவும் பெருமாளாகவும் நிறைய கடவுள்கள், எல்லா கடவுள்களையும் ஒன்று தான். நான் எந்த மதத்தையும் சார்ந்து நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஒரு மதத்தை கூட நான் இது வரைக்கும் பேசினது கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் வந்து ஒன்றை ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்றையை மட்டும்தான் சரி பண்ணணும். என்ன தெரியுமா? முதல்ல வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். இது என்னுடன் சேர்ந்த எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து நான் என்னதான் செஞ்சாலும் சரி, அவர் என்கிட்ட கோபமே பட மாட்டார். வாமா போமாங்கிற ஒரு அடுத்த வார்த்தையை பேசாத ஒரு நண்பர் எனக்கு இருக்காரு. உண்மை. அதுபோல எங்களுடைய வட்டாரத்தில் அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர எந்த வார்த்தையை பேசினாலும் அன்புன்னு தான் சொல்லுவார். அந்த ஒரு நபர் இருக்கிறாரு. அவரெல்லாம் நான் உங்களுக்கு வருங்காலங்களில் அறிமுகப்படுத்துவேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவார். எல்லாருமே கடவுளாக தெரிவாங்க. அதான் அன்பே கடவுள், அன்பே சிவம். நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணாதீங்க. வாஸ்து நிபுணர் கடவுளா அப்படின்னா நிச்சயமாக கடவுள் தான். கடவுள் தான் அப்படிங்கிறத விட கடவுள் அனுப்பிய வழிகாட்டி, உங்களுக்கான வழிகாட்டின்னு தான் சொல்லுவேன் நான் எப்போதுமே. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.